இன்னைக்கு நம்ம செய்ய போறது கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு. ஃபர்ஸ்ட் எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போடலாம். பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, வரமிளகா தாளிக்கு போடலாம். கொஞ்சமா அப்புறம் வெள்ளை பூண்டு, சின்ன வெங்காயம், நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினோடனே தக்காளி சேர்த்தணும். தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கி விடணும். தக்காளி பாதி வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் சேர்க்கணும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணி 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். மசாலா எல்லாம் நல்லா வெங்காய தக்காளி கூட கலந்ததுக்கு அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய், இஞ்சி விழுது சேர்த்துக்கலாம். தேங்காய் கலவை நல்லா கலந்து கொதிச்சு வரும்போது புளி தண்ணி கரைச்சி கூட தேவைக்கேற்ப தண்ணியும் கலந்து நல்லா கொதிக்க விடும். குச்சி கருவாடை தலை சீவி நல்லா தண்ணியில ஊற வச்சு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி ஊற வச்சிடணும். நல்லா ஊறின குச்சி கருவாடு மசாலா கொதிச்சோன்னா அதுக்குள்ள ஆட் பண்ணணும். மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். கருவாடை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு உப்பு செக் பண்ணிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கருவாட்டிலேயே உப்பு இருக்கும், அதனால தான் நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ணி எல்லாம் எடுக்கிறது. ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணோன்னா உப்பு செக் பண்ணி நல்லா கொதிச்சு எண்ணெய் தெரிஞ்சு வந்தோடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். கருவாட்டு குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.